அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் நேற்றைய தினத்திலிருந்து நாக்கிஸான ஃபேல்கள், அதாவது குறைவுடைய ஃபேல்கள் என்று சொல்லப்படுகிற நாக்கிஸான ஃபேல்களுடைய வகையை அறிந்து வருகிறோம். நாக்கிஸான ஃபேல் என்று சொன்னால் அந்த சொல்லுடைய பொருள் அர்த்தம் முழுமை பெறாத அர்த்தமாக இருக்கும். இன்னொன்றை சேர்த்தா தான் அதனுடைய அர்த்தம் முழுமை பெறும். இப்படியான சில சொற்கள் இருக்கின்றன. அப்போ அந்த சொற்களுக்கு என்ன செய்யும்னு கேட்டால், அது நசபு செய்யும். எதுக்கு நசபு செய்யும்? இன்னொரு பொருளை கண்டிப்பாக சேர்க்குறோம்ல, அந்த சொல்லுக்கு நசபு செஞ்சிடும். அந்த மாதிரியான ஃபேல்கள் ஒரு 13 இருக்கிறது. அதில் முதலாவதாக காண என்பதை நம்ம எடுத்துக்கொண்டோம். இந்த காண என்பதுக்கு என்னென்னா ஆகிவிட்டான். காணவுக்கு அர்த்தம் ஆகிவிட்டான். ஆகிவிட்டான்னு சொன்னால் என்னவாக ஆகிட்டான், எதுவாக ஆகிவிட்டான்னு சொல்லி ஆகணும். அப்போ காண ஜெய்துன், ஜெய்த் ஆகிவிட்டான், சாலிஹன் நல்லவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சாலிஹன் என்பதற்கு நசபு செஞ்சுருவோம். எதனால்? இந்த காணவுடைய இதை ஹபருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், காண ஜெய்துன் சாலிஹன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஜெய்து என்பது காணவுடைய இஸ்மு என்ற பெயர்லையும், சாலிஹன் என்பது அந்த காணவுடைய ஹபர் என்ற பெயர்லையும் அதுக்கு சொல்லுவாங்க. அப்போ இஸ்மு என்பதற்கு காணவுடைய இஸ்முங்கிறது பேர் வேறு. இந்த காண செய்துன், காண ரெண்டு சொல்லில் அமல் செய்தல, ரெண்டு சொல்லில் அது செயல்படுது. ஒன்று காண ஜெய்துன், அதுக்கு ரஃபு செய்கிறது. சாலிஹன் நல்லவனாக, அதுக்கு நசப் செய்கிறது. இந்த ரெண்டு சொல்லோடு அதுக்கு தொடர்பு இருக்கிறதுனால முதலாவது சொல்லுக்கு இஸ்மு காணவுடைய இஸ்மு என்ற பெயர்லையும், இரண்டாவது சொல்ல காணவுடைய ஹபர் என்ற பெயர்லையும் இலக்கணத்தில் கிராமரில் சொல்லுவாங்க. இப்போ காண முதல் சொல்லுக்கு யார் ஆகிவிட்டானோ அவனை குறிக்கிற சொல்லுக்கு ரஃபு செய்யணும். என்னவாக ஆகிவிட்டானோ அவனை குறிக்கிற சொல்லுக்கு நசபு செஞ்சிடணும். அப்போ இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த காணவுக்கு சொன்னது தான் காணவுலேருந்து பிறக்கக்கூடிய எல்லா சொற்களுக்கும், காணவுக்கு மட்டுமல்ல. காணத்தின் இருந்தாலும் காணத்து ஆயிஷா, ஆயிஷா ஆகிவிட்டால் சாலிஹத்தன் நல்லவளாக ஆகிவிட்டால், அது பெண்பாலாக சொன்னாலும் சரி. ஒரு ஆளை நோக்கி நம்ம சொல்கிறோம் குன்த, காணுன்னு வரும்ல, அதில் முன்னிலை குன்த என்று வரும். குன்த நீ ஆகிவிட்டாய், ஆலிமன் ஆலிமாக ஆகிவிட்டாய். அந்த இஸ்மு நீ என்பது உள்ளே அடங்கிருச்சு, அதனால் வெளிப்படையாக வரல. குன்த ஆலிமன், நீ ஆலிமாக ஆகிவிட்டாய். அதே மாதிரி குன்து, நான் முஷ்ரிக்காக இருந்தேன். ஒருத்தன் சிறுக்கு வச்சவனாக இருந்து தௌஹீதுக்கு வந்தான்னு வைங்க, அவன் அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவான்? குன்து முஷ்ரிக்கன், நான் இணை கற்பிப்பவனாக இருந்தேன், முன்னாடி இருந்தேன். அப்போ இந்த குன்துன்னு வந்ததுனால முஷ்ரிக்கன் என்ற நசபு செய்யுது. அதனுடைய இஸ்முன்னு சொல்கிறோம்ல, அது உள்ளே அடங்கிருச்சு நான்கிறது. அப்போ இந்த காணவுக்கு சொன்ன எல்லா வேலைகளும் காணுண்டு அதனுடைய முழு சர்ஃப் வரும்ல, அது அனைத்துக்கும் வரும். வருங்காலமாக இருந்தாலும் அப்படி தான். எக்கூனு ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து படிச்சுக்கிட்டு இருக்கான் பிறகு ஆலிம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் எக்கூனு ஜெய்துன் ஆலிமன் இப்படி வரும். அதே மாதிரி ஏவலில் சொல்கிறோம், குன் நீ ஆகிவிடு, என்னவாக ஆகிவிடு? சாலிஹன், நீ ஒரு நல்லவனாக ஆகிவிடு. ஹாஃபிலன், குரானை மனப்பாடம் செய்கிறவனாக ஆகிவிடு. குன் காரியன், நல்ல குரானை நல்லா ஓதக்கூடியவனாக ஆகிவிடு. குன் காத்திபன், ஒரு எழுத்தாளராக ஆகிவிடு. அப்போ குன் நீ ஆகிவிடுன்னு சொல்கிறோம்ல ஏவல், அதுக்கும் இதே வேலை செய்யும். காணவுடைய வரக்கூடிய அனைத்து சொற்களுமே அது எல்லாமே நாக்கிஸாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே முழுமை இருக்கா. நீ ஆகிவிடுன்னு மட்டும் சொல்ல முடியாது. நீ என்னவாக ஆகிவிடு என்று என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ இந்த காணவும் காணவிலிருந்து பிறக்கக்கூடிய எல்லா சொற்களும் என்ன செய்யும்னு கேட்டால், அதனுடைய இசுமுன்னு, அது ஃபாயில்ங்கிறோம்ல, அந்த ஃபாயில்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமல் அந்த குறைவான ஃபேலாக இருக்கிறதுனால அதை இஸ்மு ஹபர் என்று சொல்வார்கள். அதை பொதுவாக ஒரு வினை சொல்லாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ லரப இருக்குது, லரப ஜெய்துன் அம்ரன் என்று சொல்கிறோம்.
இந்த லரபவுக்கு பின்னாடி வர ஜெயித் வந்து ஃபாயில்னு சொல்லுவாங்க. அந்த அம்ரை தான் அடித்தான், அதை மஃபூல்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா வினை சொற்கள்லையும் அந்த ரஃபவு பெறக்கூடிய சொல்ல வந்து எழுவாயை வந்து ஃபாயில்னு சொல்லுவாங்க. மஃபூல் செய்யப்படும் பொருளுங்கிறத வந்து மஃபூல்னு சொல்லுவாங்க. இந்த காண வகையராக இருக்குல்ல, காணவும் இன்னும் 13 சொல்லு பார்க்க போகிறோம்ல, இந்த 13க்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், காணவுடைய ஃபாயில் இடத்துல இருக்கும்ல, அதை ஃபாயில் என்று சொல்லாமல் இஸ்மு என்று சொல்வார்கள். காணவுடைய இஸ்மு என்று சொல்வார்கள். அதை வந்து ஹபர் என்று சொல்வார்கள். எதை நம்ம மஃபூல்னு சொல்லுவோம்ல, வேறு வேறு வினை சொற்களில் மஃபூல்னு சொல்கிறத வந்து என்ன செய்வாங்க, இது காணவுடைய ஹபரு என்று சொல்வார்கள். இதை கூட ஃபாயில் மஃபூல்னு அழகாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, அது ஒரு செயலையும் செய்யலையே, செய்து ஆகிவிட்டான்ங்கிறீங்க, ஆகிட்டான்னா என்ன செயல் அது? அது ஒரு செயலை குறிக்காதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை ஃபாயில்னு சொல்லாமல் அந்த வார்த்தையை தவிர்க்கிறாங்க. லரப ஜெய்துன்னா ஜெய்து என்ன வேலை செஞ்சான், அடித்தான். அப்போ ஃபாயிலுங்கிற அர்த்தம் கரெக்டாக வருது. ஜெய்துங்கிறவன் அடிக்கிற வேலையை செஞ்சவன், ஃபாயிலுன் செய்தவன் பொருத்தமாக இருக்குது. காண செய்துன் ஜெய்து ஆகிட்டான், என்ன செஞ்சான், ஒன்றும் செய்யலை, செய்யாத முடிச்சபடி ஃபாயிலுங்கிறது. அதில் ஒரு செயலை இல்லாத காரணத்தினால தான் இந்த காணவுக்கு வரக்கூடிய அந்த ஃபாயில் இடத்துல வரும்ல, அந்த ஃபாயிலுங்கிறத வந்து ஃபாயில் என்று சொல்லாமல் இஸ்மு என்று சொல்வார்கள். இஸ்மு காண, காணவுடைய இஸ்மு என்று சொல்வார்கள். ஏன் அப்படி பிரித்து சொல்கிறாங்க நீங்கள் விளங்கிக்கிறணும். இது ஃபாயில் மஃபூல்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதில் வந்து ஃபாயிலுங்கிறதுக்கு செயலே இல்லை, காணங்கிறது எந்த ஒரு செயலையும் குறிக்காது. அதனால காண செய்தும் காண ஃபேலு ஜெய்து ஃபாயில்னா என்ன செயலுங்க செஞ்சாவன், ஃபாயில்னு கேட்டால் ஒன்றும் செய்யவே இல்லை. ஆகிவிட்டான்னு சொன்னால் என்ன செஞ்சான், அந்த சொல்லிருந்து ஒன்றும் விளங்காது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா வேறுபடுத்துகிறாங்க. நம்ம ஃபாயில் மஃபூல் மாதிரி உள்ளது தான் இது. அதுக்கு வந்து வேறு ஒரு அந்த அந்த கருத்து பொருந்தாத காரணத்தினால இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இஸ்மு ஹபரு என்று மாற்றிடுறாங்க. சரியா? ஃபாயில் மஃபூல்னு சொல்கிற இடத்துல வந்து இஸ்மு ஹபரு அப்படின்னு மாற்றிடுறாங்க. அப்போ காண ஜெய்துன் ஜெய்து ஆகிவிட்டான், ஆலிமன் காணவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஜெய்துங்கிறவனை வந்து எழுவாய் என்று சொல்லாமல், அதாவது ஃபாயில் என்று சொல்லாமல் இஸ்மு காண என்ற இந்த தெரிஞ்சுக்கிட்ட நாளைக்கு கிராமர் நூலை படிக்கும்போது அப்படி வரும். இது நம்ம படிக்கலே நினைக்கக்கூடாதுல்ல. அதுக்கு தான் அவங்க என்ன பேரை சொல்கிறாங்களோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது சொல்லப்படுது. இந்த பேரை தெரியாட்டால் நம்ம கிராமரை எதுவும் பாதிக்காது. இருந்தாலும் அந்த சொல்லை அவங்க பயன்படுத்துவாங்களே, அப்போ நமக்கு என்ன காணவுடைய இஸ்முங்கிறாங்களே அது என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது என்பதற்கு தான் இந்த விவரம். அடுத்ததாக வந்து இந்த காணங்கிற சொல்லு இப்போ படித்தோம்ல, இது வந்து நாக்கிசான ஃபேலு. காணங்கிறதுல வந்து நாக்கிசா இல்லாமல் தாமானதாக, தாமண்டா முழுமையானது, முழு அர்த்தம் தரக்கூடிய ஒரு காணவும் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் வேறு. காண என்பதற்கு ஆகிவிட்டான்னு சொன்னால் என்னவாக ஆகிவிட்டான்னு கேள்வி வருதில்ல, அதனால் நாக்கிஸ் குறை உடைச்சது. இன்னொரு காண என்னன்னு கேட்டால் இருக்கிறான், இருக்கிறது, இருக்கிறாள், இருக்கிறார்கள், இருப்பார்கள், இந்த அர்த்தம் இருக்குல்ல, இந்த அர்த்தத்தை தரக்கூடிய காணவும் இருக்குது. இப்போ காண ஜெய்துன், ஜெய்து இருக்கிறான். ஜெய்து வீட்டில் இருக்கிறானான்னு கேட்டால் இருக்கிறான். அப்போ என்னவாக இருக்கிறான், அவன் இருக்கிறான், அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல ஆகிவிட்டான்னு நம்ம சொல்லலை, ஜெய்துங்கிற ஆள் இருக்கிறானான்னு கேள்வி வந்தால் என்ன செய்வோம், காண ஜெய்துன், ஜெய்து இருக்கிறான். வீட்டில் சாப்பாடு இருக்குதா, காண ஃபில் பைத்தி தாமுன், வீட்டில் சாப்பாடு இருக்கிறது. சாப்பாடு என்னவாக இருக்குதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அர்த்தம் விளங்குது. அப்போ இந்த காண என்பதற்கு இருக்கிறது என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதுக்கு வந்து அந்த ஹபர்லாம் வராது, என்ன இருக்குது அதை சொல்லிட்டு போயிட வேண்டியதான். காண தாமு, தாம் இருந்தது, காண தாமுன் உணவு இருந்தது, காண கித்தாபுன் ஒரு கித்தாபு இருந்தது, காண கித்தாபுன் இந்தி என்னிடத்தில் ஒரு கித்தாபு இருந்தது, காண கலமுன் இந்த ஜெய்தின் ஜெய்திரத்தில் ஒரு பேனா இருந்தது. அப்போ இந்த காண என்பதற்கு ஒரு ஆளை சொல்லும்போது இருந்தான் என்று, பெண்ணை சொல்லும்போது இருந்தாள் என்று, அகரிணை பொருளை சொல்லும்போது இருந்தது என்று, இப்படி அர்த்தம் செய்கிறோம்ல, இந்த அர்த்தத்திற்கும் காண வரும். இந்த காண வந்து குறை உடைய காண கிடையாது. ஏன்னா அது ஒரு முடிஞ்சிருதுல, ஜெய்து இருக்கிறான், என்னவா இருக்கிறான்னு எனக்கு கேட்க மாட்டாங்க. சாப்பாடு இருக்கிறது, ஓ இருக்குதா சரி அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அது அர்த்தமே இல்லைன்னு போக மாட்டாங்க. அதனால் ஒரு அர்த்தம் ஆகிவிட்டான்கிற அர்த்தம், ஆகிவிட்டான்கிற அர்த்தத்தில் சொன்னால் தான் ரெண்டு வேணும். யார் ஆகிவிட்டான், என்னவாக ஆகிவிட்டான், ரெண்டு விஷயம் வேணும். அதனால் அது வந்து நாக்கிசன் வச்சுட்டாங்க. இன்னொரு அர்த்தம் என்னென்னா இருக்கிறான், ஆகிவிட்டான் கிடையாது,
இருக்கிறான், இருக்கிறாள். அது அந்த அந்த சொல்லுக்கு தகுந்தவாறு. காணண்டா இருக்கிறான், காணத்து என்றால் இருக்கிறாள், குன்து இருக்கிறேன், அப்படி குன்த நீ இருக்கிறாய், யக்கூனு இருப்பான், தக்கூனு இருப்பாள், அக்கூனு நான் இருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி குன் இரு அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி காணவாக இருந்தால் அது என்ன அர்த்தம்? சபத்த, இந்த காண ஜெய்துன் டிஸ்பிளேயில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, காண ஜெய்துன், அதுக்கு அர்த்தம் சபத்த ஜெய்துன், ஜெய்து இருக்கிறான். சபத்த என்கிற அர்த்தத்தில், இருக்கிறான் என்கிற அர்த்தத்திலும் காண வரும். அந்த காணவை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நாக்கிஸ் என்று சொல்ல மாட்டோம். ஏன்னா அதில் வந்து அர்த்தம் முழுமையாயிடுது. சொன்னோன்னு அப்படியா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த காண ஆகிவிட்டான்ங்கிற அர்த்தமாக இருந்தால் என்ன செய்யாது? அது முழுமை பெறாது. என்னவோ ஆகிட்டான்னு சேர்த்து சொல்லணும். இது வந்து காண ஒரு சொல்லு படித்த சொல்லில் இந்த 13 வினை சொற்கள் இருக்குல்ல, நாக்கிசான வினை சொற்கள், அதில் ஃபஸ்ட்டு காண படிச்சிட்டோம். அடுத்தது வந்து சாரன்னு ஒரு சொல் இருக்குது. சாதலிஃப்ரே. சாரவும் காணும் ஏறக்குறை நெருக்கமாக ஒரே அர்த்தத்தில் உள்ளது தான். ஆனாலும் இந்த சாரங்கிற என்னென்னு கேட்டால் மாறிவிட்டான்ற அர்த்தம், ஆகிவிட்டான்ற அர்த்தம் இல்லை. ஒன்று வேறு ஒன்றாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி துணி இருக்கிறது. துணி வந்து சட்டையாக மாறியது, அரிசி வந்து சோறாக ஆகிவிட்டது. மாறி தானே வருது. அரிசி ஒரு பொருளாக இருந்தது, வேறு ஒன்றாக மாறிவிட்டது. ஜெய்து வந்து ஆலிமா ஆகிட்டான்னா ஜெய்தாக தான் இருக்கிறான், அவன் வேற ஆளை மாறல. அவன்கிட்ட ஒரு தன்மை வந்திருக்குன்னு அர்த்தம். காண வந்துச்சுன்னா, சார வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொருளை வேற ஒன்றாக மாறி போயிடும். ரெண்டுக்கு வித்தியாசம் நினைக்கிறேன். காண ஜெய்துன்னு ஆலிமன் என்றால் ஜெய்துங்கிறவன் ஆலிம் ஆகிட்டான்னா, இப்போ ஜெய்துங்கிறது காணா போய் ஆலிம்ங்கிற வேற ஒருத்தனை வந்துட்டான் இல்லை. ஜெய்து இருக்கிறான், அவன்கிட்ட இல்மு வந்து விட்டது, அந்த அர்த்தம் வந்துடுது. இந்த சார உள்ளதுக்கெல்லாம் எப்படி வரும்னு கேட்டால், அதாவது உதாரணமாக சார சவுபுன்னா ட்ரெஸ், துணி ஆகிவிட்டது. கமீசன் சட்டையாக ஆகிவிட்டதுங்கிறோம். அப்போ துணிங்கிறது மறைஞ்சு சட்டைங்கிறத வேற ஒன்றாக மாறிப்போச்சு. அது இழந்து இருக்கிறதா சட்டை தான் இருக்குது. அப்படி மாறிடுச்சின்னு வைங்களேன். அந்த மாறிவிட்டது. தீனு ஹசபன், தீன் என்றால் களிமண் மாறிவிட்டது. ஹசபன் ஓடாக மாறிவிட்டது. களிமண்ணை வந்து ஓடாக செய்கிறாங்கல்ல, இதில் போடுவாங்கள்ல, ஓடாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ களிமண் என்பது வேற ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறது. அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் சார. வெறுமனே சார ஜெய்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஜெய்து சார ஜெய்துன், ஜெய்து மாறிவிட்டான்டா. என்னப்போ மாறிட்டான்? என்னவா இருந்தால் என்னவா மாறிட்டான்? கெட்டவனாக மாறிட்டான், நல்லவா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஏழையாக இருந்தான், அப்போ என்ன செஞ்சான்? இன்றைக்கி பணக்காரனாக மாறிட்டான். அல்லது பணக்காரனாக இருந்தான், ஏழையாக மாறிட்டான். சாரல் கனியு, ஒரு பணக்காரன் மாறிவிட்டான், பக்கீரன் ஏழையாக மாறிட்டான். அப்போ மாறிவிட்டான் என்பதற்கு உள்ள சொல்லு சார. இதுவும் நாக்கிசு தான். இதுவும் என்னது? முழு அர்த்தம் வராது. என்னவா மாறினான்னு சொன்னால் தான் முழுசாகும். மாறிவிட்டான்னு மட்டும் சொல்லாமல் என்னவாக மாறினான் என்று சொல்ல வேண்டும். இது சாரவுக்கும் வரும், சாரவுல எல்லா சர்ஃபும் வரும். காண மாதிரியே சார சாரா சாரு சாரத்து சாரதா சிறுன சிறுத்த சிறுத்துமா சிறுத்தும்ட்டு என்ன செய்யும்? அனைத்துமே வரும். சார யசீரானி யசீருன தசீரானின்னு அதனுடைய வருங்காலம் வரும். சார யசூரில் வந்து இதை சீரா சீருன்னு என்ன செய்யும்? அதில் ஏவல் வினை வரும், எல்லாமே வரும். அப்போ இந்த சாராவுடைய அனைத்து வகை சொற்களுமே என்ன செய்யும்? அதுக்கு ஒரு இஸ்மு வரும், அதுக்கு ஒரு ஹபர் வரும். அதாவது ஃபாயில் மஃபூல் தான். இதுக்கு அது பொருந்தாதனால இந்த வார்த்தையை போட்டுவிட்டாங்க. அதுக்கு ஒரு இஸ்மு ஒன்று வரும், அதுக்கு ஒரு ஹபர் ஒன்று வரும். இஸ்மு என்று சொல்லக்கூடியதுக்கு வந்து ரஃபு செய்யணும், ஹபர் என்று சொல்லக்கூடியதுக்கு வந்து நசபு செய்யணும். இது சாரவுடையது. சாரவுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், சாரந்த போட்டிருக்காங்க, சார தீனு என்றால் களிமண் மாறியது. ஹசபன் ஓடாக மாறியது. இந்த சாரங்கிறது நசபு செய்து பாருங்கள். இதுக்கு ஒன்றுக்கு ரஃபா, ஒன்றுக்கு நசபு செய்யும்னு சொல்கிறாங்க. நாக்கிசான ஃபேலு எதுக்கு ரஃபு செய்யும்? எந்த பொருள் மாறுகிறதோ அதுக்கு வந்து ரஃபு செய்யும், என்னவாக மாறுகிறதோ அதுக்கு வந்து நசபு செய்யும். அதே மாதிரி சார ஜெய்துன் கனியன், கனி என்றால் பணக்காரன், செல்வந்தன். அப்போ சார ஜெய்துன், ஜெய்து மாறிவிட்டான், கனியன் செல்வந்தனாக மாறிவிட்டான். ஏற்கனவே ஏழை பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறான், இப்போ கொஞ்சம் பணக்காரனாக போயிட்டான். முந்தி இருந்த நிலையை விட்டு வேற ஒரு நிலைக்கு மாறி வருவான்ல,
அப்படி வரும்போது அதுக்கு என்ன செய்வாங்க, சாரன்னு போடுவாங்க. 2 ஏறக்குறைய நெருக்கமானது தான். கான செய்துன் கனி என்று சொன்னாலும் சொல்லலாம் இதை. செய்து பணக்காரன் ஆயிட்டான், ஆயிட்டான்னால் அதுக்குள்ளே மாறிவிட்டான்றது அடங்கி இருக்குது. ஆனால் அதுக்கு அர்த்தம் மாறிவிட்டான்ங்கிறது கிடையாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சாரன்னு ஒரு சொல்லை வச்சுருக்கிறாங்க. இது 2வது சொல் சார. அதுக்கு அடுத்தது இன்னொரு வந்து அசுபக. இன்னொரு சொல் என்னது, அசுபக. இந்த அசுபக என்பது உண்மையில் என்னன்னு கேட்டால், இது வந்து வினை சொல்லு, அசல் அடிப்படையான வினை சொல்லு கிடையாது இது. சில பெயர் சொற்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வினை சொல்ல ஆக்குவாங்க. பெயர் சொல்லாக தான் இருக்கும். அந்த பெயர் சொல்ல என்ன செய்வாங்கன்னா வினை சொல்ல ஆக்குவாங்க. எப்படி ஆக்குறதுன்னு கேட்டால், இப்போ சுபுகுங்கிறோம்ல, சுபுகுண்டா இது சுபுகு நேரம், காலை நேரம். அந்த சுபுகு என்பதை சபாகு என்று சொல்லுவாங்க. சுபுகுண்டாலும் காலை தான், சபாகு என்றாலும் சாதுபே அலிஃபஹே சபாகு என்று சொன்னாலும் காலை தான். இந்த காலையை குறிக்கக்கூடிய இந்த சுபுகு என்கிற ஒரு சொல்ல காலை நேரத்தை அடைந்தான் என்று சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா அதையே வினை சொல்ல மாற்றுவாங்க. அசுபக, அது சுபுகை அடைந்தான், சுபுகு நேரத்தில் ஆகிவிட்டான், இப்படின்னு 2 அர்த்தத்துக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த அசுபகங்கிறாங்கல்ல, அசுபகை என்பது எங்கேருந்து வருது, பெயர் சொல்லாக சபா காலையை குறிப்பதற்கு சுபுகு என்று வைத்திருக்கிறோம். அப்போ நம்ம சுபுகு நேரத்தை நம்ம அடைஞ்சோன்னு வைங்க, அது என்ன செய்யணுன்னு கேட்டால் அசுபகுத்து, நான் சுபுகு வேலையை காலை பொழுதை அடைந்தேன். இந்த காலைங்கிற இசுமை வேலை ஆக்கிடுறாங்க அசுபகண்டு. இது ஒரு சொல்லு இருக்குது. இந்த அசுபகவுக்கு என்ன இருக்குன்னா 2 அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டால், அதாவது காலை சுபுகுன்ற சொல்லு அசுபகவில் அது காலை நேரம். இது உள்ள காணவுடைய அர்த்தம் அடங்கியிருக்கும். காலை நேரத்தில் ஆகிவிட்டான், ஆகிட்டான்கிறத சொல்வதோடு எந்த நேரத்தில் அவன் ஆனான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அசுபக போடுவாங்க. அப்போ அசுபக என்பதற்குள்ளே என்ன அடங்கியிருக்கு, இந்த காணன்னு போட்டோம்ல முதல் சொல்லு, அதனுடைய மீனிங்கும் உள்ளே இருக்கிறது, அந்த சுபுகுங்கிற மீனிங்கும் உள்ளே இருக்கிறது. அப்போ அசுபக காலை நேரத்தில் ஆகிவிட்டான். அசுபக செய்துன் ஃபக்கீரன், ராத்திரி பணக்காரனை படுத்தான் செய்து சுபுகு நேரத்தில் ஃபக்கீர் ஆகிவிட்டான், ஃபக்கீராக ஏழையாக நினச்சிட்டான் ஆகிட்டான். அப்போ இந்த அசுபக என்பதற்கு என்ன அர்த்தம்ன்றா சுபுகு வேளையில் ஆகிவிட்டான் அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி சுபுகு நேரத்தை அடைந்தான் என்ற அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது. அசுபகண்டா என்ன அர்த்தம், சுபுகு காலை பொழுதை அடைந்தான் என்ற அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் கொடுத்துறீங்கன்னா அது வந்து நாக்கிசு கிடையாது. அசுபக ஜெய்துன் மட்டும் சொல்கிறீங்க. ஜெய்து காலை பொழுது அடைந்து விட்டான், சுபுகு நேரத்தில் எந்திரிச்சிட்டான்னு அர்த்தம், செத்து போகாமல் முடிச்சு வந்துட்டான்னு அர்த்தம். அசுபக ஜெய்துன், ஜெய்து காலை பொழுதை அடைந்தான். இந்த அசுபக என்ன அர்த்தம்னா நாக்கிசு இல்லாத தாமான அசுபகை இது. அது அசுபகை என்பதற்கு காலை நேரத்தில் ஆகிவிட்டான் என்ற அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது நாக்கிசு. காலை பொழுதை அடைந்தான், காலை பொழுது அடைந்தான் என்பதற்கு வந்து இன்னொரு சொல்லு தேவையில்லை தானே. ஜெய்து காலை பொழுது அடைந்தான், என்னவா அடைந்தான், அவன் அடைஞ்சான் என் காலை பொழுது முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். அப்போ அதில் இன்னொன்று தேவைப்படல பாருங்கள். இன்னொன்று தேவைப்படாமல் இருக்கிறதுனால அந்த மீனிங் கொடுத்தீங்கன்னா அசுபக வந்து நாக்கிசு ஆகாது. எந்த மீனிங் கொடுத்தா நாக்கிசு ஆகும் என்றால் அது உள்ள காண வந்து உள்ளக்கு மறைஞ்சு நின்றா தான். காண செய்துன்னு செய்து அது அசுபக செய்துன்னா செய்து காலை நேரத்தில் ஆகிவிட்டான், என்னவாக ஆகிவிட்டான் அப்போ சொல்லி ஆகணும். அப்போ என்னவா ஆகிட்டான் சொல்கிறதுக்கு எப்போ தேவைப்படும்னா இது உள்ளக வந்து ஆகிவிட்டான்ங்கிற அர்த்தம் இருந்தால் தான். அப்போ அசுபக என்பதற்கு 2 நாளை யாபத்தில் வச்சுக்கணும். அசுபக என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒரு அர்த்தம் காலை பொழுது அடைந்தான், இது வந்து நாக்கிசில் வராது. காலை பொழுதை நான் அசுபகத்து, நம்ம தூங்கி எந்திரிச்சவொன்னே என்ன செய்கிறோம், துவா செய்கிறோம்ல, அசுபகனா நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம், தூங்கினோம், முழிச்சோம், விடிஞ்சவொன்னே முழித்தோம், அந்த துவா ஓதுறோம், அசுபகனா நம்ம காலை பொழுதை செய்கிறோம். அல்லாஹும பிக்க அசுபகனா, இறைவா உன்னை கொண்டே நாங்கள் காலை நேரத்தை அடைந்தோம், அசுபகனா ஓ பிக்க அம்சைனாண்டு ஓதுறோம்ல துவா, அந்த அசுபக தான் இது. அந்த அசுபகுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அது தாமான, அது முழுமையான அர்த்தம் தரக்கூடிய அசுபக, காலை நேரத்தை அடைந்தான்கிறது. அந்த அர்த்தம் இல்லாமல் காலை நேரத்தில் ஆகிவிட்டான், இப்போ என்ன ஆயிரும், நாக்கிசா போயிடும். காலை நேரத்தில் ஆகிவிட்டான், அப்போ என்ன வேணும், யார் ஆகிட்டான், என்னவாகிட்டான், அதுக்கு இஸ்மு வேணும், அதுக்கு ஒரு ஹபர் வேணும். அந்த அஸ்பகனா ஃபாயில் மட்டும் வேணும். எந்த அஸ்பக,
காலை பொழுதை அடைந்தான். யார் அடைந்தான்? ஜெயித் அடைந்தான். அஸ்பஹங்கிறது ஒரு ஃபேலு, ஜெயிது வந்து ஃபாயிலு. சரியா? இந்த அஸ்பஹவுக்கும் எல்லாமே வரும். அஸ்பஹ அஸ்பஹ அஸ்பஹு, அஸ்பஹத் அஸ்பஹத்த அஸ்பஹன்னு அஸ்பஹத்த அது பூராவுமே வரும். அதே மாதிரி அஸ்பஹுக்கு வருங்காலம் யுஸ்பிஹு, யுஸ்பிஹு யுஸ்பிஹான் யுஸ்பிஹூன அதெல்லாம் என்ன செய்யும் வரும். அதே மாதிரி ஏவல் வினை அஸ்பிஹ் அஸ்பிஹா அஸ்பிஹு என்று வரும். இஸ்முல் ஃபாயில் கூட முஸ்பிஹுண்டு வரும். இஸ்முல் மஃபூல் முஸ்பஹுண்டு வரும். அஸ்பஹோட எல்லாமே வரும். எல்லாமே இப்படி தான். அதில் தாமான அஸ்பஹவாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபாயில் மட்டும் வரும். நாக்கிஸான அஸ்பஹவாக இருந்தால் அதுக்கு ஒரு இஸ்மு ஒரு ஹபர். ஃபாயிலுங்கிறதுக்கு பதிலாக வேறு பேர் சொல்கிறோம். அதுக்கு ஒரு இஸ்மு அதுக்கு ஒரு ஹபரு வரும். இஸ்முக்கு ரஃபு செய்யணும், ஹபருக்கு நசபு செய்யணும். சரி, அஸ்பஹ மாதிரி தான். இந்த பாருங்களேன், அஸ்பஹ ஜெய்துன் கனியன், அதுக்கு உதாரணம் அஸ்பஹ ஜெய்துன். ஜெய்து காலை நேரத்தில் ஆகிவிட்டான். காலை பொழுது அடைந்தான் கிடையாது. அடைந்தான்ற அர்த்தம் வந்து அந்த கனி என்று வந்திருக்காது. இதை வச்சு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடலாம். வெறுமனே அஸ்பஹ ஜெய்துன் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன வழங்கண்ணே, இதுக்கு இன்னொன்று சொல்லாமல் இருக்குதே, அப்போ இது வந்து அந்த அந்த அர்த்தம் இல்லை, நாக்கிஸ் இல்லை. இது அஸ்பஹ ஜெய்துன், ஜெய்து காலை பொழுது அடைந்தான். ஏன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யலை, ஹபர் சொல்லலை. ஹபர் சொல்லலைன்னா என்ன விளங்கிக்கிறோம், இது வந்து தாமுன்னா முழுமையானது, தமாம்னு சொல்கிறோம்ல, தாமான அஸ்பஹ என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அஸ்பஹ ஜெய்துன் இதில் என்ன வருதுன்னா கனி என்று ஒரு ஹபர் வந்திருக்கு நசபு செஞ்சு. அப்போ இந்த கனியன்கிறத வச்சு விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த அஸ்பஹ நாக்கிஸு. அப்போ நாக்கிஸுன்னா என்ன அர்த்தம், அஸ்பஹ ஜெய்துன், ஜெய்து காலை நேரத்தில் ஆகிவிட்டான், கனியன் செல்வந்தனாக ஆகிவிட்டான். காலையில் லாட்ரி சீட் விழுந்துருச்சு, அவனுக்கு பணக்காரன் ஆகிட்டான். காலையில் ஒரு பரிசு கிடச்சிருச்சு, அல்ல காலையில் ஒரு சரக்கு விற்றான், காலையில் ஒரு பெரிய லாபத்துக்கு கிடச்சி போச்சு அப்படின்னு இருந்தால் எந்த நேரத்தில், காலையில். அப்போ அஸ்பஹ ஜெய்துன் காலை நேரத்தில், இந்த அஸ்பஹவுக்கு காலை நேரத்தில் சேர்த்துக்கிறங்க, ஒரு காணும் உள்ளக்க இருக்குன்னு வச்சுக்கணும். அஸ்பஹ ஜெய்துன் கனியன், ஜெய்து என்பவன் பணக்காரனாக ஆகிவிட்டான், காலை நேரத்தில் ஆகிவிட்டான். அதுக்கு தான் அர்த்தம். அரபியில் எப்படி அர்த்தம் சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஹசல ரினாஹு, அவனுடைய செல்வம் கிடைத்தது ஃபி வக்தி சபாஹி, காலை நேரத்தில் அவனுடைய செல்வம் கிடைத்தது ஃபி வக்தி சபாஹி, காலை நேரத்தில், காலை நேரத்தில் கிடைத்தது என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்படி யூஸ் பண்ணாமல் வெறுமனே நான் அஸ்பஹ ஜெய்துங்கிறேன், இந்த கனி என்கிறத சொல்லலை. அப்படி ஒரு புக்கில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீ என்ன விளைக்கிறன்னு, இந்த அஸ்பஹ வந்து காலை நேரத்தில் ஆகிவிட்டதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, காலை அடைந்து விட்டது, காலை நேரத்தை அடைந்து விட்டான். அப்போ அஸ்பஹ ஜெய்துன் மட்டும் சொன்னால் ஜெய்து காலை பொழுது விடிஞ்சவனு உசுரோடு இருக்கலான்னு அர்த்தம். ஜெய்து காலை பொழுது அடைந்து விட்டான். அஸ்பஹ ஜெய்துன் கனி என்று போட்டிங்கன்னா, கனின்னா ஏதோ ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் என்னவாயிரம், அப்போ ஆகிவிட்டான்ற அர்த்தத்தை மாற்றிடணும். சரியா? இது அஸ்பஹோட அர்த்தம். இந்த அஸ்பஹ மாதிரி தான் அஸ்பஹ எதுலேருந்து எடுத்தாங்க, சுபுகுலேருந்து அல்லது சபாகுலேருந்து எடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம லுஹான்னு கேள்விப்பட்டோமா, லுஹா ஒல்லுஹா வெள்ளையிலாம் ஓதுறோம்ல, லுஹா தொழுகைலாம் சொல்கிறோம்ல. லுஹாங்கிறது என்னது, அது ஒரு நேரத்துக்கு சொல்லக்கூடிய முற்பகல்ண்டா எதுன்னு கேட்டால் சூரியன் உச்சிக்கு வரும்ல, உச்சிக்கு வர்றது முந்தி உள்ள நேரம். சுபுகுல இருந்து சூரியன் உதிக்குது, உதித்த உடனே ஆரம்பித்து சூரியன் உச்சிக்கு வர வரைக்கும் உள்ள நேரம் இருக்குல்ல, அந்த டயத்துக்கு பேர் என்னது, முற்பகல். பகலை 2 பகுதியாக பிரித்து சூரியன் உச்சிக்கு வருதில்ல, இந்த பகுதியில் உள்ளது பிற்பகல், இந்த பகுதியில் உள்ளது முற்பகல், முந்தின பாதி, பகலுடைய முந்தின பாதின்னு அர்த்தம். அப்போ லுஹாய்ங்கிறது ஒரு சொல் இருக்கிறது, அது ஒரு பெயர் சொல், அது காலை நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதையே ஃபேலாக்குறாங்க. லுஹான்னு ஒரு சொல் இருக்கிறது காலை நேரத்தை குறிக்கிறதுக்கு, எப்படி முற்பகலை குறிக்கிறதுக்கு லுஹா நேரத்தில் தொழுகிறோம்னா லுஹா தொழுகைங்கிறோம்ல. அந்த தொழுகை எப்போ தொழுகிறோம், சூரியன் லுஹருக்கு முந்தி தொழுதாகணும், சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முந்தி தொழுதுறணும். அதனால் அந்த நேரத்தில் தொழுவதால் தான் சலாத்துல் லுஹா தொழுகை அப்படின்னு சொல்கிறோம். அந்த லுஹா என்கிற அந்த ஒரு பெயர் சொல்லை என்ன செய்கிறாங்கன்னா, லுஹா நேரத்தை அடைந்தான் அல்லது லுஹா நேரத்தில் ஆகிவிட்டான் என்று சொல்வதற்கு என்ன செய்வது, அதுக்கு ஒரு சுருக்கு வழி என்னன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை அல்லுஹான்னு மாற்றிட்டாங்க.
லுஹா என்பதை அஃபால வசனம் மாற்றிட்டாங்க. லுஹாங்கிற அந்த பெயர் சொல்ல என்ன செஞ்சிட்டாங்க, அல்ஹா லுஹா நேரத்தை அடைந்தான், அல்லது லுஹா நேரத்தில் அஸ்பக மாதிரி தான், லுஹா நேரத்தில் ஆகிவிட்டான். அடைந்தான்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னா நாக்கிசு இல்லை, ஆகிவிட்டான்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னா நாக்கிசா போயிடும். அப்போ அல்ஹா ஜெய்துன், ஜெய்து லுஹா நேரத்தை அடைந்து விட்டான். லுஹா நேரத்தில் அந்த ஆள் உசுரோடு இருக்கிறான், நேரத்தை படுத்து தூங்கியிருக்கிறான், 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். அல்ஹா ஜெய்துன், ஜெய்து முற்பகல் நேரத்தை அடைந்து விட்டான். 11 மணிக்கு எந்திரிச்சாலும் அதை சொல்லலாம், அல்ஹான்னு சொல்லலாம். அல்லது அந்த லுஹா நேரத்தில் என்ன செஞ்சான், அவன் வந்து அவன்கிட்ட ஒரு நிலை மாறுகிறது, வேறு ஒன்றாக ஆகுறான். அன்றைக்கி பணம் கிடச்சிருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது. அல்லது நோயாளி லுஹா நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நோயாளி ஆகிட்டானா, அப்போ அல்ஹா ஜெய்துன், ஜெய்து லுஹா நேரத்தில் முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான். மரீலன், நோயாளி ஆகிவிட்டான். நோயாளியான நேரம் எது, லுஹா நேரம். காண அர்த்தம் தான், காணவோட அந்த நேரமும் சேர்ந்துக்கிறது, அவ்வளோதான். அவன் ஆயிட்டான், எந்த நேரத்தில் இதான் காணவுல நேரம் தெரியாது. ஜெய்து நோயாளி ஆயிட்டான்னா காலையிலையும் ஆயிருக்கலாம், மாலையில் ஆயிருக்கலாம், இரவில் ஆயிருக்கலாம், எந்த நேரத்தில் ஆயிருக்கலாம். அதுக்குள்ளே இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. அதனால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் காணவை. ஆனால் அல்ஹாங்கிறது எதுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டால் அந்த செயல் லுஹா நேரத்தில் ஆயிருக்கணும். அப்போ அல்ஹா என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னால், முற்பகலை அடைந்தான், முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான், 2 அர்த்தம். முற்பகலை அடைந்தான், முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான். அப்போ அது உதாரணமாக அல்ஹா ஜெய்துன் ஹாக்கிமன், ஒருத்தன் ஜெய்துங்கிறவனை செய்கிறாங்கன்னா நீதிபதியாக நியமிக்கிறாங்க. ஒரு 11 மணிக்கு பதவி பிரமாணம் எடுக்கிறான். அப்போ அதை எப்படி சொல்லுவோம், அல்ஹா ஜெய்துன், ஜெய்து வந்து லுஹா நேரத்தில், அதாவது முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான். ஹாக்கிமன், நீதிபதியாக ஆகிவிட்டான். பதவி பிரமாணம் எடுத்து பொறுப்பேற்றுக்கிறான்ல, எப்போ ஏற்றான்னா முற்பகலில் ஏற்றுருக்கிறான். அப்போ அல்ஹா ஜெய்துன் ஹாக்கிமன், ஜெய்து முற்பகல் நேரத்தில் ஹாக்கிமாக ஆகிவிட்டான். இந்த ஹாக்கிமை இல்லாமல் சொன்னீங்கன்னா லுஹா நேரத்தை அடைந்தான், அது வந்து நாக்கிசு இல்லை. அல்ஹா ஜெய்துன், ஜெய்து முற்பகலை அடைந்து விட்டான், முற்பகல் வரைக்கும் சாவாமல் இருக்கிறான். அவன் இழுத்துக்கிட்டு கிடக்குது, இப்போ போயிடும் அப்போ போயிடுவாண்டு, முற்பகலில் வரைக்கும் உசுரோட இருக்கிறான். அல்ஹா ஜெய்துன், ஜெய்து முற்பகல் அடைஞ்சிட்டான், இன்னும் போகலை அப்படின்னு சொல்லும்போது அவன் நேரத்தை அவன் அடைஞ்சிட்டான். அப்போ முற்பகலை அடைந்தான் அல்லது அடைந்தான் என்ற அர்த்தமாக இருந்தால் அது வந்து நாக்கிசு இல்லை, தாமும். அந்த அடைந்தான்கிற அர்த்தம் இல்லாமல் முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான். அல்ஹா என்பதில் ஒரு காணவையும் சேர்த்துக்கிறணும், ஒரு லுஹாவையும் சேர்த்துக்கிறணும். அப்போ அல்ஹா என்றால் லுஹா நேரத்தில் ஆகிவிட்டான், ஜெய்து என்பவன் ஹாக்கிமாக ஆகிவிட்டான். அதுக்கு அர்த்தம் அரபியில் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹசல லஹு, அவனுக்கு ஜெய்துக்கு கிடைத்தது அல் ஹுக்கூமத்து, அந்த ஹுக்கூமத்திற்குள்ள இந்த தீர்ப்பளிக்கிற பொறுப்பு, அது ஃபி வக்தில் லுஹா, லுஹா நேரத்தில் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் வந்து நாக்கிசு. இந்த நாக்கிஸாக இருந்தால் அல்ஹா வந்து நாக்கிஸான ஃபேலு, ஜெய்து வந்து அதனோட இசுமும், ஹாக்கிம் வந்து ஹபரும்பாங்க. அல்லது அல்ஹா ஜெய்துன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அல்ஹா ஃபேலு, ஜெய்து ஃபாயில்ன்றுவாங்க. தாம்மா இருந்தால் ஃபாயில்பாங்க. சரியா, இது ஒரு அல்ஹாங்கிறது ஒன்று. இந்த அசுபகை எப்படி சுபுகுலேருந்து எடுத்தாங்களோ அது மாதிரி தான் அல்ஹா என்பது எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க, லுஹாவிலேருந்து எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து அம்சான்னு ஒரு சொல் இருக்குது. இதுவும் அது ஒரு தனி பெயர் சொல்லலாம் கிடையாது. மாலை நேரத்தை குறிக்கிறதுக்கு மசான்னு சொல்லுவாங்க. சபாகண்டா காலை, மசா என்றால் மாலை. இந்த மாலைங்கிறதையே வினை சொல்ல மாற்றுறாங்க. மாலை ஆனாண்டு ஆக்கிறதுக்காக என்ன செய்கிறது, அந்த மாலைங்கிற மாலை நேரத்தையே என்ன செய்கிறதுன்னா வினை சொல்லாக மாற்றிருக்கிறாங்க. எப்படி மாற்றுறாங்க, அம்சைய, அது அம்சா. மசா என்கிற சொல்லை என்ன செய்கிறாங்க, அஃபாலாக மாற்றினா இதே மாதிரி அர்த்தம் வந்துடும். அம்சான்னா என்ன அர்த்தம், மாலை நேரத்தில் ஆகிவிட்டான். இது வந்து நாக்கிசு, என்னவாயிட்டான்னு சொல்லணும். மாலை நேரத்தை அடைஞ்சான், அம்சைனா அம்சல் முல்கல் இல்லா, நாங்களும் மாலை நேரத்தை அடைந்து விட்டோம், இந்த ஆட்சி அதிகாரம் மாலை நேரத்தை அல்லாஹ்வுக்குரியதாக ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம். அது ஒரு துவா கூட இருக்குதுல்ல, அந்த மாதிரியான வார்த்தை இருந்தால் என்ன செய்யணும், அது அடைந்தாண்டு அர்த்தம் வந்துடும். அப்போ அம்சா இதே முதல் சொன்ன 2 மாதிரி தான். அசுபகாவுக்கும் அல்ஹாவுக்கும் என்ன சொன்னோமோ அதே தான் அம்சாவுக்கு மாலைங்கிற அர்த்தம் சேர்ந்துக்கணும். சரியா, அதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அம்சா ஜெய்துன் ஹாரி அன்,
ஜெயிது வந்து மாலை நேரத்தில் காரியன், அதாவது ஓதுபவனாக ஆனான். சாயந்தரம் எடுத்து குரானை ஓதுறான். அப்போ என்ன செய்வோம்? அம்சா ஜெய்துன் காரியன், ஜெயிது வந்து மாலை நேரத்தில் ஓதுபவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த காரியன் தூக்கிட்டோம்னு சொன்னால் அம்சா ஜெய்துன், ஜெயிது மாலை நேரத்தில் அடைந்தான். இந்த அம்சா இந்த மாதிரி சொல்லு வரும் பொழுது அது ஃபேல் மட்டும் வந்திருக்குதா, இன்னொன்று சேர்ந்து வந்திருக்கான்னு பார்க்கணும். அம்சா ஜெய்து மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் தேடி பார்த்தா ஒன்றையும் காணாம். அப்போ நாக்கிசுடைய அர்த்தம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? அம்சா ஜெய்துன், ஜெய்து மாலை அடைந்தான். அஸ்பக ஜெய்துன், ஜெய்து காலையை அடைந்தான். இது மாதிரி அர்த்தம் செஞ்சிடணும். அஸ்பக ஜெய்துன் சாலிஹன், அஸ்பக ஜெய்துன் காத்திபன், ஜெய்து காத்திபாக என்று காத்திபன்ட்டு போட்ட உடனே என்ன விளங்கிடணும்னு கேட்டால், இது வந்து ஒரு நாக்கிசானதுன்னு என்ன செய்யணும்? விளங்கிக்கிறணும். இது அம்சா வச்சு, அதாவது சுபுகுலே இருந்து அஸ்பகன் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் லுகாவிலேருந்து அல்ஹான் எடுக்கிறாங்க, மசா மாலை நேரத்துலேருந்து அம்சான் எடுக்கிறாங்க. இது வரை இது 3 ஒரே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கிறது. இது 3 சார 1 காண 1 5 பார்த்துட்டோமா? இன்னும் 8 இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.